வீட்டிலேயே சத்து மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு அதிகமான பொருட்கள் தேவையில்லை. ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. கிறிஸ்பியாக வறுக்க வேண்டாங்க, லேசாக வறுத்தா போதும். வறுத்து எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பொரிகடலை பருப்பு போட்டு அதையும் வறுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி பாதாம் பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு மஞ்சள் சோளம், ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பயிறு, பச்சை பாசிப்பயிறு போட்டு வறுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருப்பு சுண்டல் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை சோளம், ஒரு கைப்பிடி அளவு அரிசி. அரிசி நல்லா பொரிய விடுங்க, பொரிஞ்சதுக்கப்புறம் எடுங்க. இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ராகி போட்டு வறுத்துக்கோங்க. ராகி கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வாசம் வர முடிய வறுத்து விட்டுட்டு எடுத்துருங்க. அடுத்து 1/4 கிலோ அளவு கம்பு போட்டுக்கோங்க. மற்ற பொருளெல்லாம் ஒரு கைப்பிடி அளவு போடுங்க. ராகி கம்பு மட்டும் 1/4 கிலோ போட்டு அரைச்சி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அரைச்சிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்சிலேயே போட்டு நல்லா பவுடர் அரைச்சி நல்லா சலிச்சிருங்க. சலித்ததுக்கப்புறம் நீங்கள் கஞ்சி காய்ச்சி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.